மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம விஜய் தன்னோட காதல் கதைய நம்ம காவேரி கிட்ட, அதாவது அவங்களோட காதல் கதைய நம்ம விஜய் காவேரி கிட்ட சொல்லிக்கிட்டு வராப்ல. காவேரியும் இதெல்லாம் கேட்டு, "அப்படின்னா உங்க மனைவிக்கும் உங்களுக்கும் என்னதான் பிரச்சனை? உங்க மனைவியோட நம்பர குடுங்க. நான் பேசி உங்க 2 பேத்தையும் சேர்த்து வைக்கிறேன்." அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா விஜய் இருந்துகிட்டு எதுவுமே பதில் பேசாம நேரா வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு, "உங்க வீடு வந்துருச்சு. கிளம்பி போங்க. ஸ்கூலுக்கு லேட் ஆகுது" அப்படிங்கிறாப்புல. காவேரிக்கு அப்படியே நோஸ் கட் ஆன மாதிரி இருக்கு. என்னடா இது! இப்படி கேட்கிறோம் எதுவுமே சொல்லாம நம்மள இறக்கி விடுறாரே அப்படின்னு கொஞ்சம் அவமானம் மாதிரி ஃபீல் பண்றாங்களாட்டுக்கு. அதே கோவத்தோட வீட்டுக்கு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, விஜயோட தாத்தா, அதுக்கப்புறம் சித்தி, சித்தப்பா இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பிளான் பண்றாங்க, இதுவரைக்கும் பயந்துகிட்டு இருந்ததே அந்த பசுபதியோட பையனுக்கு தான். இதுக்கப்புறம் அவனால பிரச்சனை இல்லன்னு முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம காவேரியும், விஜய்யையும் சேர்த்து வைக்கிறணும். பாத்தியா? பாப்பாவும், அவங்க அம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்கலனாலும், அவங்களோட பாசம் எப்படி நேத்து நைட்டு பார்த்தோம்ல, அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நம்ம விஜயோட சித்தப்பாவும் பாத்தீங்கன்னா, இதுக்கப்புறம் காவேரி, விஜய்யும் சேர்த்து வைக்கணும். அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு அவரும் நல்லவரா திருந்திட்டாராட்டுக்கு. பேசுறாப்புல. இப்ப தாத்தா என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காவேரிக்கு இப்பொழுதைக்கு ஞாபகம் வர்ற மாதிரி எனக்கு தெரியல. அதனால நம்ம என்ன செய்றோம்னா, காவேரிக்கும், விஜய்க்கும் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சுர்றோம். நம்ம போயிட்டு பொண்ணு கேட்டு முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் அம்மு பாப்பா வீட்ட விட்டு வெளியில வர்றதுக்கே பயப்படுது. நம்ம விஜய் தான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல. கடைசியா நம்ம காவேரி பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தன்னோட அம்மா கிட்ட, "இன்னைக்கு விஜய் தான் கொண்டு வந்து என்னைய விட்டாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, அவரோட கதைய கேட்டேன். கேட்டுட்டு கடைசியா அவரோட மனைவி நம்பர கேட்டா, அவரு தரவே இல்ல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, என்னைய டென்ஷன் ஆக்கிட்டாரு. அவரு எப்படி போனா எனக்கு என்ன?" அப்படிங்கிற மாதிரி விஜய் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.